புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். அண்ணாமலைக்கு செக் வைத்த அமித்ஷா காம்ப்ரமைஸுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு அதிரடி காட்டும் அண்ணாமலை. திமுக அதிமுக மாஜி அமைச்சர்கள் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ண ரெடி. நாளை அண்ணாமலை கட்சி சார்ந்த முடிவுகளை அறிவிக்க இருக்கிறார். அதற்கான ஏற்பாடு கோயம்புத்தூர், சென்னை உள்ளிட்ட இடங்கள்ல தயாராகி கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு தகவல் வருது. இதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். முதல் முறையா நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்க, ஏற்கனவே நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கண்டிப்பா போடுங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுடைய அடுத்தடுத்த உற்சாகத்துக்கும் ஒரு புதிய புதிய செய்திகளை கொண்டு வருவதற்கும் ஒரு துணையாக இருக்கும். அண்ணாமலை 2-3 நாட்களாக டெல்லியிலேயே முகாமிட்டிருக்கிறாரு. 2ஆம் தேதி அண்ணாமலை சென்னையிலிருந்து டெல்லிக்கு போனாரு. அங்க பாஜகவுடைய தேசிய தலைவர் நிதின் நபீன் அவர்களை சந்தித்து அவருடைய விலகல் கடிதத்தையும் தமிழ்நாடு பாஜக இருக்கக்கூடிய அந்த கருத்து முரண்பாடு, அதாவது உள்ளுக்குள் இருக்கக்கூடிய கட்சி சார்ந்த மூத்த தலைவர்களோடு இருக்கக்கூடிய முரண்பாடுகள் குறித்தான விஷயங்கள் எல்லாம் தெளிவாக சொல்லிவிட்டு, பாஜக அதிமுக கூட்டணி 2026 எடுபடாததற்கு என்ன காரணம் அதையும் கூடுதலான தகவலாக அண்ணாமலை நிதின் நபீன் அவர்களிடம் சொல்லிவிட்டு தன்னுடைய விலைகளையும் அதிகாரப்பூர்வமாக மனம் நொந்து அவருடைய கருத்தை முன் வச்சிருக்கிறதாக தகவல் ஏற்கனவே பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் அது பக்கம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதன் பிறகு தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் அவர்களையும் சந்தித்து அந்த கடிதம் வாயிலாக பல்வேறு கருத்துக்களையும் முன்வைத்தாங்க. அதன் பிறகு டெல்லியிலிருந்து சென்னைக்கு கிளம்பக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ஆனால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்ட இருந்து திடீர் என்று அண்ணாமலைக்கு ஒரு அழைப்பு, உடனே வாங்க பேசணும் அப்படின்னு கூப்பிட்டாரு. அந்த அடிப்படையில மீண்டும் அண்ணாமலை சென்னைக்கு வர்றதுல இருந்து நேரா அமித்ஷாவை போய் பார்த்துருக்காங்க. அங்க அமித்ஷா ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்ன வேணும், உங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க, நான் சொல்லுங்க, அதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன்ட்டு ஒரு உத்தரவாதத்தையும் அமித்ஷா கொடுத்தாங்க. ஆனால் நோ காம்ப்ரமைஸ், நான் இதுதான் என்னுடைய நிலைப்பாடா இருக்குங்கிறத ஒற்றை கருத்தோட உறுதியோட இருக்கிறார் அண்ணாமலை. அப்படிங்கிறதுதான் அதிரடியான அரசியல் பார்வையாக இருக்கு. அதன் பிறகு அண்ணாமலைக்கு இன்று பிறந்த நாள். பாரத பிரதமர் மோடி அவர்களிட்டிருந்து அண்ணாமலைக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூட வந்துச்சு. ஆனால் மோடி அவர்களை நேரில் சந்தித்து சில விஷயங்களை மனம் முகந்து பேசி அரசியல் முன்னெடுப்புகளை பற்றி, புதிய கட்சி தொடங்குவது பற்றி, பாஜக இருந்து விலகல் குறித்து உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை மோடி அவர்கள்கிட்ட தெரிவிச்சிட்ட பிறகுதான் நம்ம ஒரு தெளிவான முடிவை, அதிகாரப்பூர்வமான முடிவை ஊடகத்தில் அறிவிக்க முடியுங்கிறதுனாலதான் அண்ணாமலை சின்ன தயக்கத்தோட இருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் டெல்லி வட்டார செய்தியாக இருக்கு. இன்றைக்கு அண்ணாமலையுடைய பிறந்தநாள். இன்றைக்கு அண்ணாமலை புதிய கட்சியினுடைய அறிவிப்பை வெளியிடுவார் என்று மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் டெல்லி வட்டாரத்திலேயே அண்ணாமலை எங்கும் நகர முடியாமல் பாரத பிரதமர் மோடி அவர்களை நேரில் சந்திச்சு பேசிட்டு போனா மட்டும்தான் நம்ம ஒரு தெளிவான உறுதியான முடிவு எடுக்க முடியுங்கிறதுல தெளிவாக அண்ணாமலை காய் நகர்த்தாரு. அவருடைய மோடி அவர்களுடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக நேரில் சந்தித்து பல்வேறு கருத்துக்களை சொல்லிட்டு ஒரு தெளிவான முடிவோட வெளியே வரலாம் அப்படிங்கிறதுனால தான் டெல்லியிலேயே 2-3 நாட்களாக அண்ணாமலை அங்கே இருக்கிறார். இது ஒரு புறம். இன்னொரு பக்கம் கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய வாக்கு செல்வாக்கை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுகனுடைய மாஜி அமைச்சர் ஒருத்தர் அண்ணாமலையுடன் பேச்சுவார்த்தையில இருக்கிறாரு. அண்ணாமலை தொடங்கக்கூடிய அந்த புதிய கட்சியில இணைந்து பயணம் பண்ணுவதற்கும் அதிமுகனுடைய முன்னாள் அமைச்சர், மாஜி அமைச்சர், கொங்கு மண்டலத்துல செல்வாக்கு கடந்த காலங்கள்ல மிகப்பெரிய அளவுல அவர் இல்லைன்னா அதிமுக கொங்கு மண்டலமே இல்லைங்கிற அளவுல இருக்கக்கூடிய ஒரு நபர். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் யாரும் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா இந்த வீடியோ கமெண்ட்ல நீங்க அவர் பெயரை பதிவிடலாம், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சோ இப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிமுக மாஜி அமைச்சரும் அண்ணாமலையினுடைய புதிய அரசியல் கட்சியில இணைந்து பயணம் பண்ணுவதற்கு ஒரு டீல் போயிட்டு இருக்கு, ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கின்ற ஒரு தகவலும் வந்துகிட்டு இருக்கு. அதே போல திமுகனுடைய மாஜி அமைச்சர் ஒருவர் அவரும் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
இதையெல்லாம் தாண்டி சென்னையில ஒரு பெரிய தொழிலதிபர், அதாவது இன்னும் 2 நாட்கள்ல இதெல்லாம் யார் யார் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக ஊடகத்தின் வாயிலாக வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்கு. மிகப்பெரிய தொழிலதிபர் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்கினால் பொருளாதார ரீதியாக ஒரு கட்டமைப்பு ரீதியாக அண்ணாமலைக்கு உதவுவதற்காக மிகப்பெரிய ஒரு தொழிலதிபரும் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்றதுக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் வருது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல திமுக அதிமுக அதிருப்தி வாக்காளர்கள் எல்லாம், அதாவது அதிருப்தியில இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் படையெடுத்து தாவேக்காவை இணையக்கூடிய ஒரு சூழல் கடந்த சில நாட்களாக அதிக அளவுல இருந்தது. இப்ப அண்ணாமலை 2-3 நாட்களாக அண்ணாமலை புதிய கட்சி தொடங்க போறாரு அப்படின்னு ஒரு செய்தி ஊடகத்துல பரபரப்பா வந்த உடனே இந்த திமுக அதிமுக அதிருப்தியாளர்கள் தாவேக்கால போய் இணையறதுல சுணக்கம் காட்டுறாங்க, அமைதியா இருக்கிறாங்க, அமைதி காக்குறாங்க. ஏன்னா அண்ணாமலை திடீர்னு புதிய கட்சி ஆரம்பிச்சுட்டா அவரோட போய் இணைந்து பயணம் பண்ணலாம் அப்படிங்கிற சூழலுக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயமும் வருது. இங்க இளைஞர்கள் அண்ணாமலையுடைய டார்கெட் என்ன அப்படின்னா 2031, அதாவது மக்கள் இயக்கமாக தொடங்கப்பட்டு 6-8 மாதம் கழிச்சு ஒரு அரசியல் கட்சியாக முறைப்படி பதிவு செய்து ஒரு கட்சியாக வெளியிடலாம், ஆரம்பிச்சு தன் அரசியல் பயணத்தை முன்னெடுக்கலான்னு அண்ணாமலையுடைய டார்கெட்டாக இருக்கு. அவருடைய எந்த செக்மெண்ட்ல அவர் போக்கஸ் பண்றாரு அப்படின்னா இளைஞர்கள், நடுநிலை வாக்காளர்கள், மாற்றத்தை விரும்பும் மக்கள், இந்த 3 செக்மெண்ட்ல தான் அண்ணாமலையுடைய போக்கஸ் இருக்கு. இப்ப எல்லா காலகட்டத்திலும் எல்லா பொது தேர்தல்களையும் நடுநிலை வாக்காளர்களும் இருப்பாங்க. அதாவது 35% வாக்காளர்கள் திமுகவுக்கு ஆதரவாகவும் அதிமுகவுக்கு ஆதரவாகவும் இன்னும் பிற பல கட்சிகளுக்கு 2-3% அப்படின்னு பிரியும். ஆனால் நடுநிலை வாக்காளர்களும் ஒரு 10-15% பேர் இருப்பாங்க. அதை திமுகவும் சார மாட்டாங்க, அதிமுகவுக்கு சார மாட்டாங்க, எந்த சிறிய கட்சிக்கும் அவர்கள் சார்புடையவர்களாக இருக்க மாட்டாங்க. அவங்கதான் நடுநிலை வாக்காளர்கள். அவங்க ஒரு 10-15% வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அவர்களும் அவர்களை மையப்படுத்தி மாற்றத்தை விரும்பணும் மக்கள் நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவர்களையும் போக்கஸ் பண்ணி குறிப்பா இளைஞர்களுடைய மையப்படுத்தி அண்ணாமலையுடைய அரசியல் நகர்வுங்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஒரு கோலை பிக்ஸ் பண்ணி இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வருது. 2021 அண்ணாமலை பாஜகவுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு என் மண் என் மக்கள் அப்படின்ற ஒரு நடைபயணத்தை மேற்கொண்டாரு. அந்த நடைபயணத்தின் மூலியமா கிராமப்புறங்களிலிருந்து நகரம் வரைக்கும் பட்டி தொட்டி எல்லாம் சந்து பொந்தெல்லாம் பாஜகனுடைய அரசியல் மூமெண்ட்டை பெரிய அளவு வெகுவாக கொண்டு சேர்த்த பெருமை அண்ணாமலைக்கு உண்டு. அதன் பிறகு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு ஒரு 11%, 12% வாக்குகளை பெற்றுக் கொடுத்த பெருமையும் அண்ணாமலைக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இப்ப நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை பாஜக அதிமுக கூட்டணி இணைந்ததுக்கு அப்புறம் ஒரு முரண்பாடு ஏற்பட்டது. அண்ணாமலை நீக்கப்பட்டாரு. அதன் பிறகு அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தாங்க. அண்ணாமலை ஒதுக்கப்பட்டாரு. இப்படி பல்வேறு முரண்பாடுகள் இருந்ததுனால அண்ணாமலை ஒரு சரியான நேர்கோட்டில் அவருடைய அரசியல் பயணத்தை முன்னெடுக்க முடியாமல் தடுமாறி நின்றார். இப்ப இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக படுதோல்வி சந்தித்த பின்விளைவாக இதுதான் சரியான நேரம், இந்த நேரத்தை விட்டுட்டா நம்ம அடுத்த அரசியல் எப்பவுமே தொடங்க முடியாது, பாஜகவில தான் தொடரணும், இல்லை எங்க ஒரு கட்சி இல்லைன்னா வெளியில சாதாரணமா இருக்கணும், இது சரியான நேரம் அப்படின்னு ஒரு முக்கிய புள்ளி அண்ணாமலைக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் அட்வைஸாக பார்க்கப்படுகிறது. அந்த முக்கிய புள்ளி யார் அப்படிங்கிறது மக்கள் அறிவார்கள். இன்னும் சில நாட்கள்ல அதற்குண்டான தெளிவான ஒரு விவரமும் வெளிவரத்தான் செய்யும். அப்ப அண்ணாமலைக்கு ஏற்கனவே பல தலைவர்கள் சரியான நேரத்துல அரசியலை கையில் எடுக்க முடியாதனால தடுமாறினாங்க. பெரிய வாய்ப்பு இருந்தது, ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது, முதல்வராக கூடிய வாய்ப்பு இருந்தது. அவர்கள் எல்லாம் நம்ம யார சொல்றோம் ஓரளவுக்கு யூகிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். சோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து அவர்கள்லாம் ஒரு சின்ன தயக்கம் காட்டுறதுனால முதல்வர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் மிஸ் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்க நடந்துவிடக்கூடாது, உங்களுக்கு அது நடந்துவிடக்கூடாதுன்னு அண்ணாமலைக்கு அரசியல் மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்தவர்கள் எல்லாம் அண்ணாமலைக்கு சிறிய அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதாக கூட தகவல் வருது. எது எப்படியாக இருந்தாலும் அண்ணாமலை ஒரு புதிய கட்சி தொடங்குறதுல தெளிவாக இருக்கிறார், முடிவாக இருக்கிறார். அதனுடைய அறிவிப்பு நாளை, அதாவது ஜூன் 5ஆம் தேதி அண்ணாமலை
அதிரடியான அந்த அரசியல் புதிய கட்சி அறிவிப்பை நாளைக்கு அறிவிக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் 99% இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த 1% என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? அங்க வந்து மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அண்ணாமலைக்கு ஒரு சின்ன செக் வச்சுட்டே இருக்கிறாங்க. நீங்க பாஜக இருந்து போகாதீங்க அப்படின்னு ஒரு முட்டுக்கட்டையும் அங்க இருக்கு. அதை எப்படி தகர்த்தெறிஞ்சிட்டு வர போறாரு, எப்படி அதை முறியடித்து விட்டு அண்ணாமலை வெளியே வர போறாரு, இல்ல அவருடைய அனுமதியோட அவருடைய ஆசையோட தான் புதிய கட்சியை தொடங்க போறாரா அப்படிங்கிறது தான் இங்க மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்கு. எது எப்படியாக இருந்தாலும் அண்ணாமலை முன்னெடுக்கக்கூடிய இந்த அரசியல் பயணம் இளைஞர்கள், நடுநிலை வாக்காளர்கள், மாற்றத்தை விரும்பக்கூடிய பொதுமக்கள் இவர்களை மையப்படுத்தி தான் அண்ணாமலையுடைய அரசியல் எதிர்காலம், அரசியலுடைய புதிய கட்சியினுடைய அரசியல் வாழ்க்கையே இருக்கு அப்படிங்கிறது தான் அவர் கணிச்சிருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடாக இருக்கு. அப்ப நாளைக்கு அண்ணாமலை என்ன முடிவெடுத்து புதிய கட்சி அறிவிக்க போகிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் லோக்கல் மீடியால இருந்து நேஷனல் இன்டர்நேஷனல் மீடியா வரைக்கும் அண்ணாமலையுடைய செய்தி தான் பிரேக்கிங் நியூஸ் ஆக இருக்கிறது. அதிரடி காட்டக்கூடிய அண்ணாமலை நாளைக்கு அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய அரசியல் முன்னெடுப்பை தனி கட்சி தொடங்குவது குறித்து அறிவிக்க இருக்கிறாருங்கிற தகவல் வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தோட அண்ணாமலை இணைந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஒரு பக்கம் இருக்குன்னு ஒரு கருத்தும் வருது. இன்னொரு பக்கம் அதுக்கெல்லாம் வேலை இல்லைங்க, ஒரு தனித்து தான் செயல்பட போறாரு. தனி, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர், அதிமுக மாஜி அமைச்சர்கள், திமுக இருக்கக்கூடிய ஒரு சில மாஜி அமைச்சர்கள்லாம் அண்ணாமலையுடன் இணைந்து கைகோர்த்து அரசியல் பயணத்தை முன்னெடுக்க இருக்கிறாங்கிற ஒரு தகவலும் வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? தாவேக்காவுடன் அண்ணாமலை இணையக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? அப்படி இணைந்தால் அண்ணாமலைக்கு அவர் தொடங்கக்கூடிய அந்த புதிய அரசியல் கட்சிக்கு வருங்காலத்தில் அவருக்கு வரவேற்பு இருக்குமா? இல்ல தனியாக நின்று புதிய கட்சி தொடங்கி தனித்து நின்று அடையாளம் கண்டால் அண்ணாமலைக்கு அரசியல் எதிர்காலம் நன்றாக இருக்குன்ற ஒரு கருத்தும் இருக்கு. நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.